இதில் மிக முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த சூறாக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் பாடமாக்க வேண்டும் என்று பாடமாக்கியவர்கள் குறைவு. பாடமாக்க வேண்டும் என்று பாடமாக்கியவர்கள் குறைவு. சிறிய வயதிலிருந்தே எங்களுக்கு அது பாடமாகி விட்டன என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான சூறாக்கள் தான். குல்லது பிரபின் ஆசை நான் பாடமாக்கினேன் என்ற நாள் என்னது யாருக்கும் ஞாபகம் இல்லை. குல்லது பிரபில் ஃபலக்கை நான் பாடமாக்கினேன், குல்ஹுல்லாஹு அஹதை நான் பாடமாக்கினேன் அப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் புது முஸ்லீம்களாக என்ன செய்யலாம், இருக்கலாமே தவிர அதிகமானவர்கள் அதை இன்னும் சொல்லப்போனால் குர்ஆனை பார்த்து ஓத தெரியாதவர்களும் பாடமாக்கின விஷயங்கள் தான் குல்லது பிரபின் நாஸ், குல்லது பிரபில் ஃபலக், குல்ஹுல்லாஹு அஹத் இது போன்றவைகள். ஆனால் நிறைய அதிகமானவர்கள் குல்யாயில் காஃபின் பாடம் வாய்ந்தாலும் ஓதுறதுக்கு என்ன செய்வாங்க, அது பயப்படுவாங்க. அது எந்த மெத்தடில் என்னது வருது என்றது அந்த ஓடரை நம்ம ஒரு முறையை கண்டுபிடிச்சிக்கொள்ளணும் என்று நினச்சே நம்ம என்ன செஞ்சுருப்போம், பல வருடங்களை அதில் கழித்திருப்போம். அதெல்லாம் இன்னும் ஆத்தைனா இது போன்ற சூறாக்கள் எல்லாம் நாம் இலகுவாகவே பாடமாக்கி விட்டிருக்கக்கூடிய சூறாக்கள். அதனால் அந்த சூறாக்களுடைய இன்னும் சொல்லப்போனால் அந்த சூறாக்களுடைய கருத்துக்கள் கூட நிறைய பேருக்கு என்னது ஓரளவு தெரியும். குல்லது பிரபின் நாஸில் உள்ள சொற்கள் ஓரளவு தெரியும், குல்லது பிரபில் ஃபலக்கில் உள்ள சொற்கள் ஓரளவு தெரியும். ஏதோ அதுகளோடு சம்பந்தப்பட்ட வரலாறுகள் சம்பவங்கள் கொஞ்சம் நஞ்சம் என்னது எல்லோரும் தெரிந்து கூட வைத்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சூறாக்கள் தான் அவைகள். அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் எங்களோட தஃப்சீரை சரியான விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கங்கள், நபித்தோழர்கள் அதற்கு வழங்கிய விளக்கங்கள், அதுபோன்று அது இறக்கப்பட்ட காரணம், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய சந்தர்ப்பங்கள், இது போன்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதனால கொஞ்சம் உறுதியாக நாங்கள் குர்ஆனில் ஒரு சில பகுதிகளை படித்தோம் என்கின்ற ஒரு நிலை என்ன செய்யும் எங்களுக்கு ஏற்படும். எனவே அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூறாக்களுடைய தஃப்சீரை எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இதை எனக்கு அதாவது ஜுஸு அம்மையுடைய தஃப்சீரன்னு முழுமையாக எடுக்கலாம், ஆனால் அது பல நாட்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால எப்பொழுதும் பாடங்கள் சிலபஸுகள் சுருக்கமாக அமைவது தான் நம்ம அவசரமாக கிரகித்து கொள்ளவும் ஒரு உற்சாகம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது என்ற அடிப்படையில் இந்த அதாவது சூறாக்கள் உள்ள அடங்கிய இந்த பகுதியை நான் தெரிவு செய்தேன். முதல் அம்சம். இரண்டாவது என்னவென்று சொன்னால், நாம் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றுதான் ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் அல் குர்ஆன் எமது அன்றாட வாழ்க்கையை நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமே ஓதுதல் தான். தஃப்சீர், தர்ஜுமா, விளக்கங்கள் இவைகளெல்லாம் இரண்டாம் பட்சம். முதல் அம்சமே ஓதுவது தான் குர்ஆனுடைய சிறப்பம்சம் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த அடிப்படையில் குர்ஆனை நாம் தஃப்சீர், தர்ஜுமா படிக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு நாம் ஓதுகிறோம் என்பதை ஓரளவுக்கு என்ன செய்ய வேணும், நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம படிச்சிருக்கணும். இல்லை என்று சொன்னால் நம்ம தஃப்சீர் தெரிஞ்சிருப்போம், தர்ஜுமா தெரிஞ்சிருப்போம், விளக்கமெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம இருப்போம். ஆனால் எது தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது என்கிற நிலையில் இருக்கும். அதனால தான் பொதுவாக அரபு மதரசாக்களுக்கு என தெரிவு செய்யப்படக்கூடிய யாரையும் முதலாக என்ன கேட்பாங்க தெரியுமா, குர்ஆன் ஓதலை தான் என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா குர்ஆன் ஓத தெரியாமல் பெரிய அறிஞர்களாக இன்றைக்கு நம்ம அந்த குறைகளை நிறைய பேர்ட்ட காணலாம். மிகப்பெரிய அறிஞர்களாக இருப்பார்கள், நிறைய திறமையுள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் குர்ஆன் என்ன செய்ய மாட்டாங்க, சரியாக ஓதிக்கொள்ள மாட்டார்கள். சாதாரணமாக இந்த அம்ம ஜுஸுக்குள் உள்ள சூறாக்களை கூட என்ன செய்ய மாட்டார்கள், நான் தஜ்வீத் முறைப்படி என்றதை சொல்லலை, அதையெல்லாம் தாண்டி இந்த சொற்களை கூட என்ன செய்ய மாட்டாங்க, சரியான முறையில் ஓதிக்கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. குர்ஆனை ஓதக்கூடிய நிலைமை நம்மகிட்ட கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம அதாவது இந்த ரமலான் 10லே நடந்த அந்த குர்ஆனுடைய பாடங்களை நீங்கள் பார்க்கலாம். சிலர் எப்படி ஓதினாங்கன்னு சொன்னால், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம், உன்னிடத்திலே கேவலத்தையும் தேடுகிறோம். அதோட கருத்து என்ன, வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே கேவலத்தையும் தேடுகிறோம் என்ற அர்த்தம் என்ன செய்கிறோம், அதுக்கு வந்துடும். ஆனால் நாங்கள் அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டி எங்களுக்கு தண்டனையோ குற்றமோ பிடிக்க போகிறதில்லை. எதில் குற்றம் பிடிப்பான், நம்ம அதை படிச்சுக்கொள்ள நினைக்கலையே, அதை விளங்கணும்னு நினைக்கலையே, இதனால் அல்லாஹு தஆலா இடத்துல ஒரு பாவம் என்ன செய்யுது உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதலாவது அம்சம் தஃப்சீர், தர்ஜுமா விஷயங்கள் ஈடுபடக்கூடிய நாம் குர்ஆனை ஓதுகின்ற அறிவு நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை அது நாங்கள் தான் தீர்மானிச்சுக்கொள்ளணும். நிறைய பேர் குர்ஆன் வகுப்பு அப்படின்னு வைத்தா நிறைய பேர் வருவதில்லை. இது அர்த்தம் அவங்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் அர்த்தம் இல்லை, நம்ம தெரியாதவர்கள் என்பது தெரிய வந்துடும் என்பதனால, நம்ம குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் என்பது அந்த இடத்துல தெரிய வந்துடும் என்பதனால அப்படி நடக்குது. ஆனால் இந்த வெட்கம் எங்களை எத்தனை நாளைக்கு தள்ளி வைக்கும், நம்ம மரணிக்கின்ற வரைக்கும் இப்படி போனோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தோடு என்ன செய்கிறோம், மரணிக்கிறோம். நம்ம அர்த்தமே தெரியவில்லை, விளக்கமே தெரியவில்லை. ஆனால் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை, 10 நன்மை. அலிஃப் லாம் மீமை நான் ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன், ஒரு நன்மை அதுக்கு கிடைக்கும் என்று சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, எதுக்கெல்லாம் எத்தனை நன்மை, 30 நன்மை. ஆனால் அலிஃப் லாமுடைய கருத்து என்ன நம்மளுக்கு தெரியாது.
கருத்து தெரியாமல் ஓதினாலும் கூட குர்ஆனுக்கு நன்மை உண்டு. சிலர் சொல்லுவாங்க கருத்து தெரியாமல் ஓதினால் அது என்ன நன்மை கிடையாது, அது பாத்தில் தான், அதில் கூலி இல்லை அப்படி சொல்லுவார்கள். அப்படி இல்லை, கருத்து தெரியாமல் ஓதினாலும் குர்ஆனில் நன்மை உண்டு. நம்ம விளக்கமே தெரியவில்லை, தஃப்சீரே தெரியவில்லை, தர்ஜுமாவே தெரியவில்லை, எப்படி ஓதினாலும் என்ன இருக்குது? நன்மை உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி ஓதினாலும் நமக்கு நன்மை உண்டு என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ அலிஃப் ஒரு எழுத்து, அலிஃப் லாம் மீம் என்பதற்குரிய கருத்து எங்களுக்கு தெரியாது, ஆனால் நன்மை உண்டு. அப்போ நீங்கள் சிலருடைய தர்ஜுமாவுடைய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக வேண்டி, தஃப்சீருடைய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க? எதிர்மறை அணுகிறாங்க. என்ன? தர்ஜுமா தஃப்சீர் தெரியாமல் குர்ஆனை ஓதினா உங்களுக்கு என்ன நன்மை இல்லை, வெறுமனே ஹிஃபுல் செய்வதில் என்னது நன்மை இல்லை, வெறுமனே ஹாஃபிலாகினா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் இல்லை. குர்ஆனை ஒருவர் ஹாஃபிலாகி அதில் அவர் ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் கூட அந்த ஹிஃபுலுக்கு என்ன செய்கிறது? நன்மை இருக்கிறது, அதை ஓதுவதற்கு நன்மை இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அலிஃப் லாம் மீம் என்ன செஞ்சாங்க? உதாரணம் காட்டினாங்க. நாங்கள் விளங்கியோ விளங்காமலோ குர்ஆனை ஓதுவதில் நன்மை உண்டு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒருவர் குர்ஆனை ஓதி அதை விளங்க முயற்சிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து அதற்கான முயற்சி எடுக்காமல் இருந்தால் அது பாவம். இதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது கட்டம். விளங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைத்து கூட அவர் என்ன செய்யலை? குர்ஆனை விளங்குவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை, படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலை, வாசிக்க முயற்சி எடுக்கலைன்னா அப்போ என்ன செய்யுது? அவருக்கு பாவம் எழுதப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்தில் கவனம் எடுங்கள். இங்கே அதற்கான சந்தர்ப்பம் என்னது? மக்ரிப் தொடக்கம் இஷா வரைக்கும், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும். அதாவது குர்ஆனை ஓதுவதற்கான சந்தர்ப்பங்கள் என்ன செய்கின்றன? முடிந்த சகோதரர்கள் தனித்தனியாக. சிலருக்கு என்ன செய்யலாம்? உண்மையிலேயே இந்த கௌரவ பிரச்சனை இது போன்றவைகள் இருந்தால் அதை எப்படி அணுகலாம் என்கின்ற ஒரு சிந்தனை என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். அன்புள்ள சகோதரர்களே, சாப்பாடு அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது நாங்கள் விளங்குவதற்கான சந்தர்ப்பத்தை எப்படி தேடுகிறோமோ அதே போல் ஓதுவதற்கான சந்தர்ப்பத்தையும் அதை படித்துக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் நிறைய தேட வேண்டும். சிலர் இன்னொரு வகையில் இந்த ஓதலை ஒரு கஷ்டப்படுத்திட்டாங்க. அப்படின்னா குர்ஆனை ஓதல், தஜ்வீத் முறைப்படி ஓதல் அப்படின்ற அந்த வார்த்தையை பிரிச்சுட்டாங்க. இது எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தினா நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்யும்? நிறைய அப்படி வரக்கூடிய அமைப்பில் ஆகிட்டு. குர்ஆனை ஓதுதல், தஜ்வீத் முறைப்படி ஓதுதல் என்று பிரித்து சஹாபாக்கட காலத்துல எல்லாம் இருக்கலை. குர்ஆனை முறைப்படி ஓதுதல், அவ்வளோதான். குர்ஆனை முறைப்படி ஓதுதல். ஒருவருக்கு ஓத தெரியாதுன்னா அவருக்கு ஓத தெரியாதுதான். முறைப்படி ஓதுதல் என்றதான் என்ன செஞ்சது? இருந்தது. நம்ம இப்படி அதாவது எந்த முறையில் ஓதணுமோ அந்த முறையில் ஓதுதல் மட்டும்தான் ஓதலோடு சம்பந்தப்பட்டது. மற்றபடி எதுவுமே என்னது இரண்டு முறை என்கின்ற அடிப்படையில் அதுக்குள்ளே வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தஃப்சீரை, விளக்கத்தை, தர்ஜுமாவை தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் ஓதலில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். ஓதுவது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமும் அல்ல. நாம் முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் எத்தனையோ விஷயங்களை படிக்கக்கூடிய நாம், எம்மளால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் படிக்கக்கூடிய நாம் இதில் கொஞ்சம் கவனம் எடுத்தோம்னா அதுக்கு என்ன செய்யும்? அல்லாஹு தஆலா நம்மளுக்கு அந்த அறிவை தருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம். மூன்றாவது சகோதரர்களே, தஃப்சீர் என்கின்ற நேரத்தில் இன்றைக்கு நிறைய தஃப்சீர்கள் நடத்தப்படக்கூடிய பாடங்களுடைய ஒரு குறைபாட்டை நான் இங்கே வெளிப்படையாக சொல்லணும். தஃப்சீர் நடத்தப்படக்கூடிய நிறைய பாவங்களுடைய ஒரு குறைபாடு என்ன? நிறைய பாடங்களுடைய என்ன ஒரு குறைபாடு என்று சொன்னால், தஃப்சீர் என்ன எடுப்பாங்க. தஃப்சீர் என்ன எடுத்துட்டு உதாரணமாக அதாவது ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நான் எடுக்கிறேன் உங்களுக்கு தஃப்சீர் எடுத்த பின்னால் தர்பியா ரீதியான விளக்கங்கள் அதுக்கு நிறைய கொடுத்துக்கொண்டு போவாங்க. என்ன? இந்த வசனம் என்னதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் தான் சஹாபாக்கள் இவ்வளோ தியாகம் செய்தார்கள். சரியா? சஹாபாக்களுடைய தியாகங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்று ஒரு அறவர்த்தியாலம் என்ன செஞ்சிடும்? சஹாபாக்களுடைய தியாகம் சம்பந்தமாக போகும். அதுக்கு பிறகு நவீன இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்குறோம் அமெரிக்காவுடைய வீழ்ச்சி என்ன, இப்படி என்பது ஒரு மணித்தியாலம் என்ன செய்யும்? தஃப்சீர் பாடமாகத்தான் என்ன செய்யப்படும்? பதிவு செய்யப்படும். ஆனால் அந்த அத்தியாயத்துக்கும் அந்த அத்தியாயத்தை தஃப்சீர் பண்ணுறதுக்கும் இல்லை சொல்லப்பட்ட விஷயத்துக்கு நேரடி சம்பந்தம் என்னது? இல்லை. இதெல்லாம் தியாகம். உதாரணமாக நான் எப்போ சஹாபாக்களோட தியாகத்தை பேசலாம்? சஹாபாக்களுடைய தியாகம் சம்பந்தமான ஒரு வசனம் வருகிறது. சஹாபாக்கள் தியாகம் செய்தனால் அவர்களுக்கு சுவர்க்கம், அவர்கள் முந்திக் கொண்டதனால் அவருக்கு சுவர்க்கம் என்ற நேரத்தில் என்ன செய்யலாம்? நான் அதை சொல்லலாம். அதை இட்டு உதாரணமாக குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு தஆலா ஒருவன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு, அல்லாஹு தஆலா ஒருவன் என்பதுதான் இஸ்லாத்துடைய பேசிக்கான பிரச்சாரம் என்று சொல்லிட்டு, சஹாபாக்கள் இந்த ஒருவன் என்பதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், பிலால் ரலியல்லாஹு பட்ட கஷ்டம் என்ன, அப்படிப்பட்ட கஷ்டம் என்ன, நபியர் ஹிஜ்ரத்து போனாங்க, எல்லாம் இப்படி இருக்குதே. இது தஃப்சீர் அல்ல. நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்படி தஃப்சீர் செய்வதாக இருந்தால் இன்றைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் தஃப்சீர் செய்யலாம். ஏன்னா எல்லார்ட்டையும் மௌலூமாத் இருக்குது, எல்லார்ட்டையும் தகவல்கள் இருக்குது. ஒரு சூரத்தை கொடுத்துட்டு என்ன செய்யலாம்? நேரடியாக தஃப்சீரில் இறங்கிறார். அதுக்கு பேர் என்ன? தஃப்சீர். முஃபஸ்ஸிர் என்ற ஒரு ஸ்பெஷலிட்டியே என்னது அந்த இடத்துல இருக்காது. முஃபஸ்ஸிர் நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் அடிக்கக்கூடிய இப்னு கசீரை பிரித்து, தபரியை பிரித்து, குர்துபியை பிரித்து எல்லாம் இப்படி தனியாக அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் தர்பியரியான தஃப்சீர் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆனால் அதுவல்ல தஃப்சீர். அது தஃப்சீர் அல்ல. நீங்கள் எந்த ப்ரோக்ராமை கேட்டாலும் அதை புரிஞ்சுக்கணும்.
எந்த இதை கேட்டாலும் தலைப்பை நம்ம போட்டுடலாம், ஆனால் அது எப்படி அமையணும்ன்றது மிக முக்கியம். தஃப்சீர் என்பது அந்த வசனத்தில் இருந்து நம்ம அவுட் ஆகக்கூடாது. எக்ஸ்ட்ராவா டாபிக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் போகக்கூடாது. அதில் தான் நிற்கணும். அந்த விஷயத்தோடு சம்மந்தப்பட்டதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சுரண்டு கொண்டு இருக்கணும். அதோடு அது முடிஞ்சுது. அந்த வசனம் தரக்கூடிய தர்பியா ரீதியான பிரயோசனங்கள், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், அதனுடைய விளைவுகள், இதெல்லாம் என்னது, அது இன்னொரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளணும். இதே மாதிரி தான் ஹதீஸ் விளக்கமும் இதே மாதிரி தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த நான் இப்போ எடுக்கக்கூடிய இந்த சூறாக்களுடைய விஷயங்கள் எல்லாம் இயன்றளவு முயற்சித்து அந்த பகுதியுடைய எல்லையை தாண்டாமல் இருப்பதற்கான எல்லா விஷயங்களோட அதில் தான் உங்களுக்கு நிறைய தகவல் இருக்குது. என்ன செய்யும் இருக்கும். இல்லை என்று சொன்னால் தஃப்சீர் என்ற தலைப்பாக தான் இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, பயன் தான் பண்ணிட்டு இருக்கிறார் என்னது ஆகிரும் தலைப்பு தஃப்சீர். ஆனால் என்ன பயானு தஃப்சீரா என்ன செஞ்சிடும், தஃப்சீருடைய பயான் தான் போய்கொண்டிருக்கிற என்ற அமைப்பில் ஆகிரும். அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். நான்காவது புரிஞ்சு கொள்ளணும், தஃப்சீர் என்ற அடிப்படையில் இப்படி இருக்கக்கூடாது, இன்னொன்று இருக்கக்கூடாது. என்ன, உதாரணமாக தஃப்சீர் சில விஷயங்களுக்கு தஃப்சீர் என்று இறங்கி படிக்கிற நேரத்தில் அப்படி விரிவாக சொல்லிக்கிட்டு போவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதில் நான் என்ன செய்யக்கூடாது, புகழ் என்றால் என்ன, அல்ஹம்து, வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்களுக்கு தஃப்சீர் பண்ணுறது, மொழிபெயர்ப்பு ஓகே, வார்த்தைக்கு வார்த்தை தஃப்சீர் பண்ணக்கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை தஃப்சீர் என்ன, எங்கே விளங்கலையோ, எங்கே விளங்கப்படுத்த வேண்டுமோ, அல்லது எங்கே அதிகமான விளக்கம் இருக்கிறதோ அதை மட்டும் சொல்வது தான் தஃப்சீர். தர்ஜுமா தான் நம்ம இந்த வார்த்தைக்கு இந்த தர்ஜுமா சொல்லலாம். தஃப்சீரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இப்போ நான் குல் ஹுவல்லாஹு அஹத் எடுக்கிற நேரத்தில் குல் என்றால் ஓதுவீராக, இந்த ஓதுவீராண்ட என்ன தெரியுமா அப்படி என்று விளங்கப்படுத்துறது என்னது, தஃப்சீர் இல்லை. இதுவும் டைம் என்ன செய்யும், சும்மா வீணாக என்ன செய்யும், கழிக்க செய்யும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இதெல்லாம் கவனித்து எந்த இடத்துல தஃப்சீர் தேவையோ, எந்த இடத்துல நீங்கள் தஃப்சீர் இல்லாமலும் விளங்குவீங்களோ அது தேவையில்லைங்க. நீங்கள் எந்த இடத்துல தஃப்சீர் தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் என்ன செய்யணும், தஃப்சீர் இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் தான், இந்த 4-5 விஷயங்கள் தான் நம்மளை தஃப்சீர் என்ன செய்யும், ஒழுங்காக கொண்டு செல்லும் என்கின்ற அடிப்படை